ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு கற்றுக்குள்ள நான் விசுவாசிக்கிறேன். இன்றைக்கும் உங்கள் முன்னாடி நான் 2 கொஷின்ஸ் ப்ளேஸ் பண்ணலான் இருக்கேன். ஒரு ஆண் பிள்ளை பிறக்கிற நேரத்தில் ஒரு அரசன் ஒரு கொடூரமான கட்டளையை பிறப்பிக்கிறார். ஆண் குழந்தைகளெல்லாம் சாகடிக்கப்படணும். ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலிருந்து இந்த ஆண் குழந்தை தப்பி ஒரு கூட்ட ஜனங்களுக்கு தலைவனாக மாறுறார். ஆமாம், வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு முக்கியமான தீர்க்கதரிசி மோசே அவர்களுடைய பிறப்பு வரலாறை கொஞ்சம் நம்ம இன்னைக்கு தியானிக்கலாம். நம்ம இன்னைக்கு நிறைய சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இல்லையா? ஒவ்வொரு நாளும் நம்ம கேள்விப்படுற காரியங்கள் நமக்கு ரொம்ப மனசுக்கு நல்லதாக இல்லை, ஒரு நெகட்டிவ் வைப்ஸ் கொடுக்குது. ஸோ இப்படிப்பட்ட காலகட்டத்துக்கு இந்த ஒரு சில செய்திகளை நான் இந்த வேதாகமத்திலேருந்து சொல்லலான் இருக்கேன். பல ஆண்டுகளுக்கு முன்பாக இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்தில் அடிமைகளாக வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. அந்த எகிப்து தேசத்தை ஆண்டு கொண்டிருந்த ஏரோது ராஜா இந்த இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைகளாக வழிநடத்தினார். அடிமைகளாக இவங்க வாழ்ந்தாலும் இவங்களுடைய எண்ணிக்கைகள் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே இருந்தது. ஹெட் கவுண்ட்ஸ், என்னடா இவங்களை இவ்வளோ அடிமைதனம் பண்ணுறோம், ஆனால் இவங்க பெருகிட்டே இருக்காங்க. அப்போது இவங்க பெருக பெருக அந்த ராஜாவுக்கு ஒரு பயம் வந்துருச்சு. இவங்க நாளைக்கு பெரிய ஜாதியாகி நமக்கே எதிர்த்து வந்துடுவாங்க. ஸோ இதை விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவர் தீவிரமான ஒரு கட்டளையை பிறப்பிக்கணும்னு யோசிக்கிறாரு. அப்போது ஒரு கட்டளையை பிறப்பிக்கிறாரு. இஸ்ரவேல் ஜனங்கள் இடத்துல பிறக்கிற எல்லா ஆண் குழந்தைகளும் கொல்லப்பட வேண்டும். இந்த ஆண் குழந்தைங்களை கொண்டுட்டோம்னா இவங்க பழிக்கு பெருக மாட்டாங்க, நம்ம சேஃபாக இருக்கலாம் அப்படின்னு அந்த ராஜாவுக்கு ஒரு யோசனை வந்தது. இப்படியாக அந்த கட்டளை பிறப்பிக்கப்பட்ட நேரத்தில் இஸ்ரவேல் தம்பதியர்களுக்கு ஒரு அழகான ஆண் குழந்தை கொடுக்கப்பட்டது. அந்த ஆண் குழந்தையின் பெயர் தான் மோசே. இந்த மோசே பிறந்த உடனே மோசேயின் தாயார் இந்த பிள்ளையை பார்த்து சந்தோஷப்பட்டு, தேவனானவர் இந்த அருமையான பிள்ளை எனக்கு கொடுத்துருக்காருன்னு சொல்லி அதை கொல்லப்படாதபடிக்கு பத்திரமாக 3 மாத காலமாக அவங்க வீட்டில் வளர்த்தாங்க. 3 மாதம் காலத்துக்கு பிறகாக இந்த பிள்ளையை பத்திரமாக இனி நம்ம இடத்துல வச்சுக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு அழகான கூடையை ரெடி பண்ணி அந்த கூடைக்குள்ளே அந்த பிள்ளையை வைத்து நைல் நதி வழியாக விட்டுட்டாங்க. அந்த இடத்துல இந்த ராஜாவின் மகளும் அவருடைய சிநேகிதியும் கடந்து வராங்க. இந்த கூடையை பார்த்து அதை திறந்து பார்க்கும்போது அழகான ஒரு ஆண் குழந்தை இருக்கிறத பார்த்து ரொம்ப சந்தோஷம். அப்போது இந்த குழந்தைய என்னுடைய மகனாக நான் வளர்க்க போகிறேன்னு சொல்லி ராஜாவின் மகள் அந்த குழந்தைய அரண்மனைக்கு கொண்டு போகிறார். கொண்டு போய் தன்னுடைய மகனாகவே வளர்க்கப்படுது. இந்த மோசே இப்படியாக ஒரு ராஜ வம்சத்தை சேர்ந்த மகனாக வளர்க்கப்பட்டான். அவனுடைய வாலிப நாட்களிலே ஹோரேப் என்ற ஒரு மலைப்பகுதியில் ஒரு நாள் தேவன் அவனை முச்செடியின் மத்தியில் பேசினார். மோசே, நீ இந்த எகிப்து தேசத்தில் அடிமைகளாய் இருக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தலைவனாக நீ இருந்து இந்த ஜனங்களை எகிப்து தேசத்திலிருந்து தப்புவித்து கானான் எனும் தேசத்தில் உங்களை கொண்டு போய் செல்வதற்கு நான் உன்னை தலைவனாக நியமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி. இப்போ மோசேக்கு இந்த திட்டத்தை பற்றி டீட்டெயில்டாக தெரியாது. ஆனால் சொன்னது யாரு? ஜீவனுள்ள தேவன். இந்த ஜீவனுள்ள தேவன் சொன்னதை ஒரு நாள் நிச்சயமாக செய்தார். மோசே இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தலைவனாக மாறி இந்த இஸ்ரவேல் ஜனங்களை இந்த எகிப்து தேசத்திலிருந்து கானான் தேசத்துக்கு 40 வருஷ காலங்களாக வழிநடத்தி சென்றார். இப்போ இந்த வரலாற்றிலேருந்து நம்ம என்ன கற்றுக்க போகிறோம்னா, இன்னைக்கு நம்ம இருக்கிற வேர்ல்டு டெக்னாலஜி வளர்ந்து கொண்டிருந்தாலும் பல்வேறு விதமான நெகட்டிவ் மெசேஜ், நெகட்டிவ் வைப்ஸ், நெகட்டிவ் நியூஸ், எது உண்மை எது பொய் அப்படின்னு தெரியாமல் இருக்கிற இந்த காலகட்டத்தில் வாழ்ந்துட்டுருக்கோம். இது நாளுக்கு நாள் இன்னும் மோசமான நிலைமையில தான் போகுது. அப்போது நிறைய பேர் நீங்கள் செய்தியை கேட்குறீங்க, நான் ஏன் வாழ போகிறேன், எனக்கு இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது, இதுக்கு ஒரு முடிவே இல்லை, இதை அவங்களால ஓவர் கம் பண்ண முடியாமல் தன் உயிரையும் மாண்டு கொண்டுக்கிறார்கள் இல்லையா? இப்படியான செய்திகளை கேட்குறோம். பிரியமானவர்களே, உங்களுக்கு நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல விரும்புகிறது என்னென்னா, தேவன் இந்த மனுக்குலத்தில் இவ்வளோ பாவம் நிறைந்திருக்கிறத பார்த்து தன்னை ஒரே பேரான குமாரனை இந்த பூலோகத்துக்கு அனுப்பினார். அவர் அநேக ஜனங்களண்டையிலே கடந்து சென்று அற்புதங்கள் அதிசயங்களை செய்தார். பலவிதமான கட்டுகள் இருந்து அவங்களை விடுவித்தார்.
இப்படியாக பல விஷயங்களில் விடுதலை ஆக்கப்பட்ட ஜனங்கள் ஆண்டவருடைய நாமத்தின் மூலமாக ஜெபிக்கும் போது அவர்களும் இதையெல்லாம் செய்வார்கள் சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்லிவிட்டு தான் உலகத்தை கடந்து சென்றார். அப்போது நம்மெல்லாம் தேவனுடைய சாயலில் படைக்கப்பட்டிருக்கோம். அது எவ்வளோ ஒரு சந்தோஷமான விஷயம் இல்லையா? அப்போ ஒவ்வொரு நாளும் நம்ம இந்த பூமியில் வாழ்கிறது நம்மளுடைய இஷ்டம் போல் அல்ல. அவர் ஏற்கனவே நமக்கான ஒரு பிளான், ஒரு திட்டத்தை ஏற்கனவே செய்து விட்டார். அந்த திட்டத்தை நாம் புரிந்து ஆண்டவருடைய இரக்கம் கிருபை நம்மளோடு கூட இருந்தால் ஒவ்வொரு நாளும் நம்ம அதை கடந்து சென்று நமக்கு நேராய் இருக்கிற திட்டத்தை நிச்சயமாய் நிறைவேறும் அளவும் அவர் கைவிடாமல் நம்மளை வழிநடத்துவார். இதுக்கு நம்ம எப்பயுமே மனக்குழப்பத்தில் இருக்கோமா? ப்ரேயர் பண்ணுங்க. என்னை படைத்த ஜீவனுள்ள தேவன் இருக்கிறீரே, என்னுடைய சூழ்நிலை இப்படி இருக்குது, நான் இதை எப்படி கடந்து செல்ல போகிறேன், எப்படி ஹேண்டில் பண்ண போகிறேன்னு எனக்கு தெரியல. ஆண்டவரே, நீங்கள் எனக்கு துணையாக இருந்து இந்த வழியை காண்பீங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணிவிட்டு ஒவ்வொரு நாளும் நீங்கள் கடந்து செல்லும்போது உங்களுக்காக வைத்திருக்கிற திட்டத்தை அவர் நிச்சயமாக நிறைவேற்றுவார். God bless you. Have a nice day.